எனக்கு ஆட் ரன் பண்ணால் என்கொயரி நிறையா வருது, ஆனால் ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள் பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நான் ஒர்க் பண்ண கிளைண்டோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் கைஸ், this is day 90 of documenting my freelancing journey. 90% of business என்ன ஒரு முக்கியமான தப்பு பண்ணுறாங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் என்கொயரி தான் கோலாக வச்சு ஆட் ரன் பண்ணுறோன்னா, அப்போ அந்த என்கொயரியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சனை டெடிகேட்டடாக போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் நம்ம ஆடை பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டாங்கன்னா அதிலிருந்து 15 minutes தான் நமக்கு டைம். அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணிடணும். ஏன்னா அந்த ஹீட் இருக்கும்போதே அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் டீலை க்ளோஸ் பண்ணலன்னா அவங்க மொபைலில் உங்களை மாதிரியே நிறைய உங்கள் காம்படிட்டர்ஸோட ஆடை காட்ட ஆரம்பிச்சிடும் மெட்டா. ஸோ நீங்கள் டிலே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸுக்கு சூஸ் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும். இந்த என்கொயரிலாம் வரட்டும், ஈவினிங் ஒட்டுமொத்தமாக ரிப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் கஸ்டமரை நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வாட்ஸ்அப் என்கொயரி தான் கோலாக வச்சு ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு பர்சனை அசைன் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸலில் வாட்ஸ்அப் என்கொயரி எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் பெட்டரான கன்வர்சன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் என்கொயரின்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.